வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இப்ப தம்பியோட நாக்கு பாத்தீங்கன்னா சைட்ல அவரோட பல்லோட இம்ப்ரின்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? க்ளோஸ் பண்ணுங்க, நான் வாய முடிக்கோங்க. ஓகே, ஒரு தடவை நல்லா அமுக்கிட்டு வெளியே நீட்டுங்க பார்க்கலாம். நல்லா அமுக்கிட்டு நல்லா நீட்டு. இப்போ பாருங்க, அதாவது அவங்க நாக்கு வந்து தடிமனாகி அந்த பல்லோட அச்சு வந்து அந்த நாக்கில் படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சின்னதுலேருந்து விட்டுருங்க, எடுத்துருங்க மேம். இந்த மாதிரி நாக்கை வெளியே நீட்டுவோம். ஒவ்வொருத்தவங்க நாக்கு ஒவ்வொரு மாதிரி உட்காரலாம், நீங்கள் பின்னாடி உட்காரலாம். ஒவ்வொருத்தவங்க நாக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் நாக்கை வந்து நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. நாக்கில் வெள்ளையாக மாவு மாதிரி படிஞ்சிருக்குன்னா அது வந்து கேண்டிடியாசிஸ், வெண்புஞ்சை அந்த இன்ஃபெக்ஷன் அர்த்தம். ஸோ அது வந்து அவங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே மாறும். இங்கே அந்த கேண்டிடியாசிஸ் வந்து வாயிலேருந்து ஆசனாய் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அது நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நாக்கு வந்துட்டு இப்படியே வச்சுருப்பாங்க. யாருன்னா சிண்ட்ரோமில் உள்ள குழந்தைங்க, இப்போ டவுன் சிண்ட்ரோமோ எனி சிண்ட்ரோம் இருக்கும், நாக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும், வாய்க்குள்ளே பத்தாது, இப்படி வச்சுருப்பாங்க. டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ் இருக்கவங்க வாயா திறந்தே இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் நாக்கில் வெடிப்பு இருக்கும், நாக்கில் புண்ணு இருக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதம் ஆரஞ்சு, நெல்லிக்காய், லெமன், விட்டமின் சி உள்ளதே சாப்பிடலைன்னா வாய்ப்புண்ணு வரும். ஸோ டெஃபிஷியன்சி இருக்கும், நம்ம அதை குடிச்சோன்னா சரியாயிடும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு வயிறு புண்ணுன்னா வாய் புண்ணு வரும். ஹோமியோபதியில் வந்துட்டு ஆசிட் நைட்னு ஒரு மருந்து இருக்குது, மெர்காய்டுன்னு ஒரு மருந்து இருக்குது, போராக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபைட் டாக்டர் தான் வாங்கி போடணும், நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. பட் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா வாய் புண்ணு கம்ப்ளீட்டாக ஆறிடும். இங்கே வெடிச்சுக்கும், லிப்ஸில் மட்டும் தோல் உரியும், தோலை பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம் ட்ரைஃபிலம்னு ஒரு மருந்து, சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற நாக்குக்கு ஹோமியோபதியில் மெர்க்சால்னு ஒரு மருந்து இருக்குது. ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டு இதை டங்குன்னு போட்டு தம்பிக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை எடுங்க. இந்த நாக்கு வந்து தடிமனாய் அப்போ என்னன்னா அடிக்கடி கடிப்படும். பிரெயினில் ப்ராப்ளம் இருந்து பிரெயின் அட்ரோஃபிலியோ இல்லை பிரெயினில் இஷ்யூ இருக்கிறதுனால நாக்கு கடிச்சுக்கலாம். இப்போ நாக்கு கடிக்கிறது எப்படி இருக்கு? அப்பத்தை விட இப்போ பரவாயில்ல. நான் மெடிசன் எடுக்க போறது பாதியில தானே சொன்னேன் உங்ககிட்ட. பாதியில தான் சொன்னீங்க, கரெக்ட். சொல்லவே இல்லை. நாக்குக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கேன். சைட்ல அடிபட்டதும் பாதியில தான் சொன்னேன், தலையில அடிபட்டது எனக்கு தெரியல. இப்போ பரவாயில்ல, அப்பத்தை விட இப்போ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அவனுக்கு? தம்பிக்கிட்ட கடிக்கிறது, அப்புறம் ஃபேஸ்ல இழுத்துட்டு இருக்கிறது, முகத்துல வந்துட்டு நெத்தியில நிறைய இழுத்துட்டு இருந்தது. இப்படி 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 ட்விச்சிங், நெத்தி நெத்தி சைடுல கண்ணு வந்து சிமெட்ரி. நிறைய பேர் அது இப்படி இருக்கும். அங்க ஃபேஸ்ல இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபேஸ்ல ஸ்டாப் ஆயிட்டு இப்ப வந்து தம்பிக்கு அதுக்கு நான் மருந்து கொடுத்தேன். அது நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பேசும்போது வாய இப்படி இழுக்கும், இந்த பக்கம் இப்படி இழுக்கும், இந்த மாதிரி நெத்தி இழுக்கும், இந்த மாதிரி கண்ணு இழுக்கும். இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட இந்த கண்ணு மொழி வந்து சின்னதாயிடுச்சு, மாறு கண் மாதிரி தள்ளிடுச்சு. கண்ணு கண்ணு வந்து இப்பயுமே தம்பிக்கு இன்னும் கொஞ்சம், ஆனா சூப்பரா இருக்கு. ஒன்றரை கண்ணு மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு, இங்க எங்கேயோ பாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கண்ணு இப்ப நேரா இருக்கு. ஆமா, சூப்பர்ல. ஆமா, நீங்க இப்ப இங்க இத மூட்ல நான் அதை காமிக்கலாம், நான் காமிச்சிருப்பேன், நான் கவனிச்சுட்டே இருப்பேன் அந்த கண்ணை. சூப்பர். அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றரை கண்ணு மாதிரியே இருந்தது. சர்ஜரி பண்ணி ஒன்றரை கண்ணு மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி அந்த இது கொடுங்க, மதரா ஜெயிச்சிட்டீங்க. நீங்க தான் அதுக்கு காரணம். அந்த கட்சி கொடுங்க, அவன் முகத்தை கட்டிட்டு கண்ணை மட்டும் காமிப்போம். மாறு கண் எப்படி மாறி இருக்கு கண்ணு பாருங்க. கண்ணையும் அந்த அந்த கேமரா பாருங்க தம்பி, அவங்கள கேமரா பாருங்க. இப்ப கண்ணு எப்படி தெரியுது சித்ரா? கண்ணு நேரா இருக்கா? இந்த கண்ணு வந்து இங்க இருந்துச்சு, சைடா இருந்துச்சு. ஆமா, ஒன்றரை கண்ணு மாதிரி. அப்ப நான் கேட்டேன், தலையில அடிபட்டிருக்கா? தலையில அடிபட்டாதான் கண்ணு வந்து ஏதோ நீங்களே கேட்டப்பதான் நான் அதை சொன்னேன். அது வரைக்கும் அவங்களுக்கு தோணவே இல்லை அது விஷயத்த. ஓகே. ஆனா இந்த மாதிரி கண்ணு சிமிட்டுட்டே இருக்கிறதுக்கு, மசில் ட்விச்சிங்கே இருக்கிறதுக்கு ஹோமியோபதியில மிராக்குலஸா ஒரு மருந்து இருக்கு. டிக்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. டிக்ஸ்ல வந்து என்னன்னா
இப்படி திடீர்னு ஜர்க் இருக்கும், திடீர்னு கழுத்து இப்படி பண்ணுவாங்க, திடீர்னு ஃபேஸ் இப்படி பண்ணுவாங்க, வாய் இங்கே துடிக்கும், நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் துடிக்கும். நிறைய ஃபோன் டிவி பார்க்குற குழந்தைங்களுக்குலாம் இது இருக்கும். அந்த டிக்ஸ், அந்த ஜர்க்ஸ், அந்த துடிக்கிறது, அந்த கண்ணு சமட்டுறது, அந்த புருவத்தை தூக்குறது, அதுக்கெல்லாம் ஹோமியோவில் வண்டர்ஃபுல்லாக மெடிசன் இருக்கு. அந்த மருந்து கொடுத்தே தம்பிக்கு அடிபட்டு பிரெயின்ல அந்த ப்ராப்ளம் வந்தனாலதான் கண்ணு மாறுக்கன் ஆகி இந்த டிக்ஸ் சிம்டம்லாம் இருந்தது. டாரட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ ஹோமியோல அதுக்கு அழகா மருந்து கொடுத்து இப்போ சூப்பரா அதெல்லாம் ஆயிருக்கு. இப்ப ஃபேஸ்ல துடிக்கிறது தம்பி கம்ப்ளீட்டா நின்றுச்சு. இப்ப கை கால் துடிக்குதா? கை லெஃப்ட் மட்டும் இழுத்துனே இருக்கு, நரம்பு மட்டும் லெஃப்ட் நரம்பு இழுத்துட்டு இருக்கு. சரி பண்ணிடுவோம், கட்டு கரைஞ்சிரும். தம்பிக்கு வந்து தலையில ஒரு சின்ன அது அடிப்பட்டதுனால, நான் அடிப்பட்டா பிளட் கிளாட், நீங்க அடிப்பட்ட உடனே தலைக்கு ஸ்கேன் பார்த்தா ஃப்ராக்சர் இருக்கா, எலும்பு உடஞ்சிருக்கா, உள்ள பிளட் கிளாட் இருக்கா, இதுதான் தெரியும். ஆனா கண்ணி போறது, ஊமக்காயம், ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா பிளட் வராம வெளியே லீக் ஆகாம ரத்தம் கட்டாம, ஆனா அந்த அடிச்ச இடத்துல ஒரு சோர்னஸ் இருக்கும்ல, அது வந்து நம்ம பார்க்காமட்டா பின்னால கட்டி ஆகும்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதுக்கு சர்ஜரி பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க, எங்களை மெடிசன் இல்லைன்ட்டு வெயிட் பண்ண சொல்லி அனுப்பிச்சியாச்சு. நான் உங்களை தேடி கண்டு பிடிச்சியாச்சு. நன்றி. நான் எங்க போய் தேடி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? உங்களை மந்திராலய ராகவேந்திரன். ஏன்னா எல்லாருமே ஏதாவது கோயில சொல்றீங்க, போயிட்டு வந்த பிறகுதான் நீங்க. கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க சென்னிமலை முருகன் நினைச்சாருன்னு. ஆமா, நல்ல டாக்டரா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிங்கன்னு வந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க கிடைச்சீங்க. சரி, வர்றதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு? சிம்டம்ஸ் இது ஹெட் சிம்டம்ஸ், ஷேக்கிங்கு, ஃபேஸ்ல ஷேக்கிங்கு, அப்புறம் கண்ணு மாறு கண்ணு, பேச்சு ஒரு மாதிரி சரியா வரல. இப்ப பேச்சு எப்படி இருக்கு? பேச்சு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலைக்கு போயாச்சு. சூப்பர், செலக்ட் ஆயிட்டீங்களா? போனாடி கான்ஃபிடன்ட்லயா? வாவ். இன்டர்வியூல ஞாபகம் இல்ல, இது சொல்ல முடியல அவனால எடுத்து. இப்போ போனாடி வந்து சொன்னோம் நாங்க உங்ககிட்ட, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல, இவனே சொன்னோம் உங்ககிட்ட. இன்டர்வியூஸே அட்டெண்ட் பண்ண முடியல, மறந்து போகுது, ஞாபகம் வந்து இருக்கு. இப்போ காயின்ஸ் செலக்ட் ஆயிட்டோம். நைட் ஷிஃப்ட் போயிருந்தோம். சூப்பர். பகல்ல தூங்கிடுவீங்களா கரெக்டா? 2 to நைட் 2:30 மணி தான் வரும். சூப்பர் சூப்பர். அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இவ்வளவு தூரம் ஆக்கிட்டீங்க. டெய்லி உங்களை நினைச்சு, உங்க பையன் தான் உங்களுக்கு துணை, உங்களுக்கு உலகி சாமி கும்பிடணும் இல்லையா, உங்களை நினைச்சின்னு அவங்க கொடுத்த மெடிசன் தான் நல்லா தெம்பா உட்காரணும்ல. அவன் நைட் ஷிஃப்ட்ல உட்காரணும், வேலை பார்க்கணும், மருந்து சாப்பிடணும். நல்லா படிச்சுட்டு நார்மலா அந்த பையனை, உங்க வாழ்க்கையை உங்க பையன் தான் கஷ்டப்பட்டு எப்படி அரும்பாடுபட்டு படிக்க வச்ச நிலைமை கொண்டது. திடீர்னு உங்க பையனுக்கு தலையில கட்டி இருக்கு, அது எதுவும் பண்ணவும் முடியாது, இனி இப்படியே வச்சுக்கோங்க அப்சர்வேஷன் சொல்லி வெளியில அனுப்பிச்சாச்சு. நான் எனக்கு எப்படி இருக்கும், இதே திங்கிங்ல தான் நான் இருப்பேன் ஃபுல்லா. இவனை படிக்க வச்சா, இதுலயே படிச்சான், சர்ஜரி பண்ணியே படிச்சான். சர்ஜரி பண்ணி பண்றதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிட்டான். பிகாம் முடிச்சுட்டு வெளில வந்தான். அதுக்கப்புறம் கட்டிக்கு மருந்து தேட வெளியில சுத்திக்கிட்டே இருந்தேன் நானும் இவனும். நீங்க கிடைச்சிங்க, அதோட நிம்மதியாயிடுச்சு. ஒரு நிம்மதி. நம்ம எவ்வளவு பேர் நோய் வந்தாலும் மேம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஆமா இப்படிதான், இப்படி இந்த தைரியம் தான் இருக்கணும். எவ்வளவு வழியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறீங்க ஒரு தைரியம் எனக்கு. இப்ப பிள்ளை கண்ணு மாறு கண் நேராச்சு, முகத்துல அந்த துடிக்கிறதுலாம் சுத்தமா நின்றுச்சு, ஞாபக சக்தி இருக்கு. இப்ப வந்து அந்த நம்மகிட்ட கிடைக்கிறது சுத்தமா நின்றுச்சு. ஆனா இந்த நாக்க காமிக்காம விட்டீங்க. தலையில அடிபடுறது லேட்டா தான் சொன்னீங்க. சரி, எல்லாருமே இதை மறந்துடுங்க. என்கிட்ட வந்தா நாக்க காமிங்க, நாக்க காமிங்க. நாக்குல வந்துட்டு வெடிப்பு இருக்கு, மேப்டு டங் இருக்கு, நாக்கில் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன வந்தாலும் நாக்கு ட்ரீட் பண்ணி அதை குணம் பண்ணாலே பாதி உடல் நோய்கள் குணமாகும். சரிங்களா? இனிமே வந்து அதை எல்லாருமே ஞாபகம் வச்சு ஹோமியோபதி மருத்துவர் பக்கத்தில் உங்ககிட்ட காமிச்சு அதை க்யூர் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி.